ஒரு கண்டஸ்டட் டிவோர்ஸை விட மியூச்சுவல் கன்சென்ட்ல விவாகரத்து வாங்குறது ஏன் பெஸ்ட் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கண்டஸ்டட் டிவோர்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு பேர்ல ஒருத்தர் விவாகரத்து வேணுங்கிறாரு, இன்னொருத்தங்க விவாகரத்து கொடுக்க மறுக்கிறாங்க. இந்த வழக்கின் இறுதியில இந்த விவாகரத்து கொடுக்க மறுக்கிறவங்க என்ன கெயின் பண்ண போறாங்க? வழக்கின் இறுதி ஒண்ணு, இந்த வழக்கு விவாகரத்து வழங்கப்படலாம், அப்படி இல்லைன்னா தள்ளுபடி செய்யப்படலாம். ஒரு நீதிமன்றத்தினால ஒருவர் தொடுத்த விவாகரத்து வழக்கை தள்ளுபடி வேணா செய்ய முடியுமே தவிர அந்த நபரை நீங்க உங்களுடைய கணவனோடவோ மனைவியோடவோ நீங்க வாழ்ந்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை விதிக்கவே முடியாது. சோ அப்படின்னும் போது இதனால யாருக்கு என்ன பயன்? யாருக்கும் எந்த யூஸுமே இல்லை. விருப்பம் இல்லாத ஒருத்தரை வாழ்க்கையில் பிடித்து வைப்பதனால் யாருக்கும் எந்த பயனும் இல்லைங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இந்த விவாகரத்தின் வழக்கின் மூலியமாக நீங்க பெற இருக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ் தொகையோ இல்லைன்னா உங்களுடைய பொருட்களை திருப்ப வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் உங்களுக்கு மியூச்சுவல் கொடுக்கறதுல இருந்து உங்களுக்கு தடுக்குது. அப்படின்னா சுமூகமா ரெண்டு பேருக்கும் பொதுவான நபர் மூலியமாகவோ இல்ல ஒரு நல்ல வழக்கறிஞர் கிட்ட போயிட்டு அதை பேசி அதனுடைய தீர்மானத்தை ரெண்டு பேருக்கும் சாதக பாதகம் இல்லாமல் எடுத்துட்டு மியூச்சுவல் கன்சர்னுக்கு வருது எப்பவுமே பெஸ்ட். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காலகட்டத்தை இந்த வழக்கின் பின்னாடி ஓடி செலவழிப்பதை விடவும் புத்திசாலித்தனமா விருப்பமில்லைன்னு சொல்லிட்டாங்க. யாரு இல்லை என்றாலும் வாழ்க்கையானது போய்கொண்டு தான் இருக்குங்கிற புரிதலோட ஒரு தன்னம்பிக்கையோட வேண்டான்னு சொல்றவங்களை வாழ்க்கையில பிடிச்சு வைக்காம உங்களுக்கு தேவையானதை மட்டும் பேசி அதை தீர்மானம் செஞ்சுட்டு மியூச்சுவல் கன்சர்னுக்கு போறது எப்பயுமே நல்லது, எல்லாருக்குமே நல்லது. நன்றி.